பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 116 9ஆம் வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம இப்போ தியானிப்போம். என்ன அப்படின்னா, நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன் அப்படின்னா, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அப்படி என்ன சொல்ல வராங்கன்னா, நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நான் நடப்பேன். அப்போ நம்ம ஜீவனுள்ளோர் தேசத்தில் நடக்கணும்னா கர்த்தரை நாம் விசுவாசிக்கணும். அப்போ நம்ம விசுவாசியாம ஜீவனுள்ளோர் தேசத்தில் நம்ம நடக்க முடியாது. அதே வசனம்தான் சங்கீதம் 27ஆம் சங்கீதத்தில் 13ஆம் வசனத்தில், நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். இங்க நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்ப இங்க ரெண்டு வசனத்திலுமே விசுவாசிக்கிறதா முதன்மையா காண்பிக்கப்படுகிறது. அப்ப ஜீவனுள்ளோர் தேசத்திலே நாம் நடக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய ஒவ்வொரு நாளும் அவருடைய நம்ம கூட இருக்கிறார், நம்ம இந்த தேசத்துல நன்மையை காண்போம், தீமையை காண மாட்டோம், நம்ம நன்மையை தான் நம்ம காண்போம் என்று நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து நாம் நடக்க வேண்டும். அப்படி நடந்தோம்னா அப்ப என்ன நமக்கு ஆசீர்வாதம் இந்த வசனத்திலிருந்து நமக்கு கிடைக்குதுன்னா, ஜீவனுள்ளோர் தேசத்திலே நான் நடப்பேன், கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன். கர்த்தருடைய நன்மையை நம்ம காணணும்னா நாம் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்லாம விசுவாசத்தின்படி நாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென்.